இப்போ குலோப்ஜான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குலோப்ஜான் மாவு இருக்குல்ல, இது வந்து 2 பாக்கெட்டு போட்டுக்குவோம். இதில் எழுதியிருக்கோம் அதோடைய அந்த விளக்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இதிலே எழுதியிருக்கோம். இதில் அப்படியே அந்த தண்ணியை ஊற்றி, இல்லை கொஞ்சம் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிருதுவாக பிணைஞ்சிக்கணும். போட்டு அழுத்தி பிணையக்கூடாது. சும்மா லேசாக அப்படியே மிருதுவாக அப்படியே பிணைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிணைஞ்சி பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம் பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 கிலோ ஜீனிங்கிற விதத்துக்கு எடுத்து அந்த ஜீனியை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய், 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு கலந்துக்கிட்டோம்னா அந்த குலோப்ஜான் உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். குலோப்ஜான் உருண்டையை சாதாரணமாக குலோப்ஜான் பண்ணுறது அப்படின்னா பொன்னிறமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை குலோப்ஜான், அதனால் நல்லா செவக்க எடுத்து வச்சுக்கலாம். அந்த உருண்டையை வந்து எண்ணெயை கொதிக்க வச்சு போடுறப்ப ஒரு 10 உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக போட்டு கிண்ட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 10 உருண்டையாக போட்டு கிண்டி இந்த மாதிரி நல்லா செவக்க எடுத்து வச்சுக்கணும். அந்த ஜீனி பாவில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த உருண்டையை அப்படியே இந்த ஜீனியில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஜீனியில் டிப் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம 1 வாரம் 10 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு கூட இது வந்து வீணாக போகாது. அப்படியே வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப சூடான பாகில் போடக்கூடாது. ரொம்ப சூடாக அந்த உருண்டை எடுத்து போடக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுத்து போட்டுக்கணும். நம்ம எல்லாமே சூடாக நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்து போய் பிரிஞ்சு அப்படியே கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து ரெண்டுமே ஆறி கொஞ்சம் லேசாக பதமான சூட்டில் போட்டால் போதும். இதான் சூப்பராக இருக்கும் இந்த குலோப்ஜான்.